ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். மயோரானா பார்ட்டிக்கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இந்த கான்செப்டை நான் புரிய வைக்கிறதுக்கு நான் 2 ஆரஞ்சு பழத்தோடு வந்திருக்கேன். நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சேனலை விசிட் பண்ணிட்டோம். என்னோட வெப்சைட் usatamilian.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டாபிக்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். டிசிப்ளினுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் பின் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸில் நீங்கள் இன்வால்வ் ஆக முடியும். உங்கள் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்க முடியும். நானும் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. மயோரானா பார்ட்டிக்கல் அப்படின்னா என்னன்றது இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இந்த வீடியோ ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் உங்கள் நாலேஜ் பர்பஸ்க்காக இந்த டிகேஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த பீட்டா டேக்கா ஆல்ஃபா டேக்கா என்ன அப்படின்னு அதையும் போய் பாருங்கள். இந்த நாலேஜெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மயோரானா பார்ட்டிக்கல் ரொம்ப சூப்பராக புரிஞ்சிடும். இந்த மயோரானா பார்ட்டிக்கலை நீங்கள் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த மயோரானா பார்ட்டிக்கல் வச்சு தான் இப்போ மைக்ரோசாஃப்ட் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருக்கு, அந்த சிப்பு. ஸோ அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். பட் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஃபவுண்டேஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மயோரானா பார்ட்டிக்கல் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கலாம். இதை வச்சு எப்படி மைக்ரோசாஃப்ட் ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிச்சு இந்த ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரில் அப்படின்னு சொல்லி அதை இன்னொரு வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த மயோரானா பார்ட்டிக்கல்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எப்படி வந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் நியூட்டன் தெளிவாக 3 லா கொடுத்துட்டு போனார். அவர் என்னென்னா ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டோட ட்ரெஜெக்டரி உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுதான் செகண்ட் லாஸ் ஆஃப் மோஷன். அதை பற்றி தெரியும்னா நான் வீடியோ லிங்க் போடுறேன் கீழே, அதை போய் பார்த்துங்க. நியூட்டனுக்கு அப்புறம் ஐன்ஸ்டைன் வந்தார். ஐன்ஸ்டைன் நியூட்டனோட லாவை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்புறம் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்றது அவர் டிரைவ் பண்ணார். இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நியூட்டனோட கிராவிட்டி டெஃபினேஷனும் அப்புறம் ஐன்ஸ்டைனோட கிராவிட்டி டெஃபினேஷன் வேறு. அதுக்கப்புறம் ஐன்ஸ்டைன் காலத்தில் தான் நம்ம இந்த குவாண்டம் ரெல்ம், அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ் சைடுக்கு எல்லாமே தாவ ஆரம்பித்தாங்க. அப்போ பால் டிராக் அப்படின்னு ஒரு ஃபிசிசிஸ்ட் அவர் வந்தார். அவர் என்னன்னா இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு எப்படி நம்ம ஒரு ட்ரெஜெக்டரியை கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாரு. அது என்னன்னா நம்ம வேவ் ஈக்குவேஷன் அப்படின்வோம். ஒரு பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னா அது குவாண்டம் ரெல்மில் இருக்குது, அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்ட்டிகல். அது அப்படின்னா நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இந்த எலக்ட்ரான்ஸ்ன்றோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற அதனோட ட்ரெஜெக்டரியை கண்டுபிடிக்கிறது என்னன்னா அது சரியான ஈக்குவேஷன் கிடையாது. அந்த நியூட்டனும் அது எக்ஸ்பிளைன் பண்ணல. அவர் ஃபிசிக்கல் ஈக்குவேஷன் தான் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனாரு. அதனால என்ன குவாண்டம் எக்ஸ்பிளைன் பண்ணது டிராக் தான். இப்போ இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை டிராக் ஒரு அப்சர்வேஷன் பண்ணாரு. அவர் என்னன்னா எனர்ஜி அவரோட ஈக்குவேஷன்ல ஸ்கொயரா இருக்கும். அப்படின்னா எனர்ஜி ஸ்கொயர் நீங்க எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ 1 ஸ்கொயர் 1, அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9 இப்படி நீங்க பார்க்கலாம். இல்லாட்டி -1 ஸ்கொயரும் 1 தான், -2 ஸ்கொயரும் 4 தான், அப்புறம் -3 ஸ்கொயரும் 9 தான். அப்படின்னா டிராக் ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அவர் டிரைவ் பண்ண ஈக்குவேஷன் என்னன்னா எனர்ஜி ஸ்கொயர் ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம தியரிட்டிக்கலாக ஒரு எனர்ஜி, அதாவது ஒரு பார்ட்டிகளோட எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி போட்டாலும் அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்படின்னா மைனஸ் எனர்ஜி அந்த ஸ்கொயர் நீங்கள் போட்டிங்கன்னா அது பாசிட்டிவாக மாறிடும். அப்படின்னா அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அப்படின்னா அவர் அந்த கண்டுபிடிப்பில் ஒரு பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னா ஏன் ஆன்டை பார்ட்டிகல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தியரி அவர் ப்ரொபோஸ் பண்ணார். ஸோ அங்கேருந்து தான் ரீசர்ச் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால பார்ட்டிகல் இருந்ததுன்னா ஏன் ஆன்டை பார்ட்டிகல் இருக்கக்கூடாது அப்படின்னு தேடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்டை பார்ட்டிகல் பாசிட்ரானை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம மயோரானா வந்தார், ஃபிசிசிஸ்ட். அவர் ஒரு புது தியரி ப்ரொபோஸ் பண்ணார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் இல்லாமல் ஒரு பார்ட்டிகல் இருக்கலாம். அந்த பார்ட்டிகல் அது பார்ட்டிகளும் ஆன்டை பார்ட்டிகளும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தியரி ப்ரொபோஸ் பண்ணார். அது என்னன்னா யூஸ்வலாக ஒரு பார்ட்டிகல் இருக்கும், ஒரு ஆன்டை பார்ட்டிகல் இருக்கும். இப்போ எலக்ட்ரான்னா அதுக்கு ஆப்போசிட் பாசிட்ரான். ஸோ இது ரெண்டுமே தனித்தனி பார்ட்டிகல். ஆனால் மயோரானா என்ன சொல்லிட்டு பண்ணார் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் மாடல்லே ஒரு பார்ட்டிகல் இருக்கலாம். அந்த பார்ட்டிகல் அதுவும் ஆன்டை மேட்டரும் சேம் தான். அந்த பார்ட்டிகளும் ஆன்டை பார்ட்டிகளும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும்
அப்படிங்கிறது தான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனது. இப்போ மயரான சொன்னது வந்து இந்த ஆரஞ்சு பழம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இது எலக்ட்ரான்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஆன்டி பார்ட்டிகல் வந்து பாசிட்ரான். அப்பன்னா இது ஒரு பார்ட்டிகல், இது ஒரு பார்ட்டிகல், இதுக்கு ஒரு மாஸ் இருக்கு, இதுக்கு ஒரு மாஸ் இருக்கு. ஆனா என்னன்னா இது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். ஸோ ஒரு ஆன்டி பார்ட்டிகல் இருந்ததுன்னா அது வந்து ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ மயரானா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து இது ஒரு பார்ட்டிகல்னு வச்சுக்கலாம். இந்த பார்ட்டிகல்ல வந்து பாதி வந்து பார்ட்டிகல், பாதி வந்து ஆன்டி பார்ட்டிகல். ஆனா இது மொத்தமா சேர்த்து பார்த்தா நம்ம வந்து இது பார்ட்டிகல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து மயரானா வந்து ப்ரெடிக்ட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல் ஸ்டாண்டர்ட் மாடல்ல வந்து இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா, இதனோட பிஹேவியர் வந்து இது பார்ட்டிகலும், ஆன்டி பார்ட்டிகலும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அவர் சொல்லிட்டு போனது. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். இது வந்து என்னன்னா ப்ரூவ் பண்றதுக்கு தான் இப்போ வந்து இன்னும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் மாடல்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பார்ட்டிகல் அண்ட் ஆன்டி பார்ட்டிகல் வந்து 3 ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நீங்க வந்து எடுக்கலாம். ஒண்ணு வந்து மாஸ், இன்னொன்னு வந்து ஸ்பின், 3வது வந்து சார்ஜ். இப்போ இப்போ எலக்ட்ரான் எடுத்துக்கலாம். இப்போ எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு மாஸ் இருக்கு. இப்போ இதனோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அப்பன்னா -1 இந்த எலக்ட்ரானோட சார்ஜ். அதுக்கப்புறம் இதனோட ஸ்பின் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பிளஸ் ஹாஃப் இருக்கும், மைனஸ் ஹாஃப் இருக்கு. இந்த ஃபெர்மியான்ஸ் எல்லாமே வந்து ஹாஃப் ஸ்பின். இப்போ பாசிட்ரான் வருவோம். பாசிட்ரான் வந்தோம் அப்படின்னா, இதனோட மாஸ் வந்து சேம் தான். இந்த எலக்ட்ரானுக்கும் பாசிட்ரானுக்கும் மாஸ் வந்து சேம் தான். இப்போ சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நெகட்டிவ், பாசிட்ரானுக்கு வந்து பாசிட்டிவ். அப்புறம் ஸ்பின் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து பிளஸ் ஹாஃப் இல்ல மைனஸ் ஹாஃப் இருக்கும். எலக்ட்ரான் மாரி தான். ஸோ இப்போ 3 விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இது வந்து சார்ஜ் மட்டும் தான் வந்து டிஃபரெண்ட். அப்பன்னா இதுதான் வந்து நம்ம பாசிட்ரான் அப்படிங்கிறோம். மத்த 2 ப்ராப்பர்ட்டீஸ் வந்து சேம். இங்க தான் வந்து சயின்டிஸ்ட்க்கு வந்து ரொம்ப குழப்பமாயிடுச்சு. ஏன்னா, இப்ப எலக்ட்ரான் கேஸ்ல வந்து 2மே வந்து வேற வேற சார்ஜா இருக்கிறதுனால, இது வந்து ஒண்ணா ஒரு பார்ட்டிகளா நம்ம பார்க்க முடியாது. இது வந்து வேற பார்ட்டிகல் தான். அதே மாரி குவார்க்ஸ்லயும் ஏன்னா சார்ஜஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. இப்ப பார்ட்டிகலுக்கும், ஆன்டி பார்ட்டிகலுக்கும். அப்புறம் எப்படி வந்து இந்த தியரி வந்து பாசிபிள் அப்படின்னு வந்து யோசிக்கும்போது தான் வந்து ஸ்டாண்டர்ட் மாடல் வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து லெட்டான் செக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து 3 பார்ப்பீங்க. ஒண்ணு வந்து எலக்ட்ரான் பார்ப்பீங்க, அப்புறம் மாவு பார்ப்பீங்க, அப்புறம் வந்து டாவ் அப்படின்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, எலக்ட்ரான் நியூட்ரினோன்னு ஒண்ணு பார்ப்பீங்க, மாவு நியூட்ரினோன்னு பார்ப்பீங்க, டாவ் நியூட்ரினோன்னு ஒண்ணு பார்ப்பீங்க. இப்போ நியூட்ரினோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, நம்ம வந்து மத்த பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 3 விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து மாஸ், அப்புறம் வந்து ஸ்பின், அப்புறம் சார்ஜ். ஆனா, இந்த எலக்ட்ரான் நியூட்ரினோ, அப்புறம் மாவு நியூட்ரினோ, டாவ் நியூட்ரினோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 தான் இருக்கும். ஒண்ணு வந்து மாஸ் இருக்கு, அப்புறம் வந்து ஸ்பின் இருக்கும். அதுல வந்து சார்ஜ் கிடையாது. அப்பன்னா என்னன்னா, இப்போ சயின்டிஸ்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஒருவேளை நியூட்ரினோ வந்து அவர் சொன்ன மாரி வந்து ஒரு டுவலா இருக்குமோ, அதாவது பார்ட்டிகளும், ஆன்டி பார்ட்டிகளும் வந்து சேமா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வந்தாங்க. அது இருக்கலாம். அப்பன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஏன்னா, இதுல எலக்ட்ரான் பொறுத்தவரை வந்து ஒரு பிளாக்கிங் இஷ்யூ வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு சார்ஜ் வந்து டிஃபரெண்ட். எலக்ட்ரானுக்கு, பாசிட்ரானுக்கு வேற சார்ஜ் இருக்கு. நம்ம வந்து இது 2மே சேர்க்க முடியாது. ஏன்னா, இது 2மே சேர்த்தா அது பஸ்பம் ஆயிடும். அதனால இது தனித்தனி பார்ட்டிகளா தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணி ஆகணும். ஆனா நியூட்ரினோல வந்து சார்ஜ் கிடையாது. எலக்ட்ரான் நியூட்ரினோல வந்து சார்ஜ் இல்ல. ஆனா அதுக்கு வந்து மாஸும் இருக்கு, ஸ்பின்னும் இருக்கு. கொஞ்சம் தான் மாஸ் இருக்கு. ஆனா மாஸ் இருக்கு. அப்புறம் வந்து அதுக்கு ஸ்பின் இருக்கு. இப்ப எலக்ட்ரான் நியூட்ரினோக்கு வந்து ஆன்டி பார்ட்டிகல் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா இருக்கு. அது வந்து ஆன்டி நியூட்ரினோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம எலக்ட்ரான் நியூட்ரினோல வந்து உங்களுக்கு 2 ப்ராப்பர்ட்டி மாஸ் அண்ட் ஸ்பின் இருக்கு. ஆன்டி நியூட்ரின்லயும் வந்து 2 தான் மாஸ் அண்ட் ஸ்பின் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அது ஒரு ஸ்பின் வந்து கிளாக் வைஸ்ல இருக்கும். இன்னொரு ஸ்பின் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். அப்பன்னா என்னன்னா, ஒண்ணு வந்து பாசிட்டிவ் ஹால்ஃப், இன்னொன்னு வந்து நெகட்டிவ் ஹால்ஃப் இருக்கும். அதனால வந்து இது ஆன்டி நியூட்ரினோ அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அதே மாரி எல்லா எலக்ட்ரான்ஸ்க்கும் வந்து ஆன்டி நியூட்ரினோ இருக்கு, நியூட்ரினோவும் இருக்கு. இப்ப இங்க தான் வந்து இந்த டிகேஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த டிகே வந்து நீங்க புரியணும் அப்படின்னா, அந்த வீடியோ போய் பாருங்க. உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் டிகேனா என்ன அப்படின்னு. இப்ப வந்து டிகே இதாவது பேட்டா டிகே நடக்கும்போது வந்து 2 டைப்பா நடக்கும். ஒண்ணு வந்து பேட்டா மைனஸ் டிகேன்னு சொல்லுவோம். அப்புறம் பேட்டா பிளஸ் டிகே அப்படின்னு சொல்லுவோம். பேட்டா மைனஸ் டிகேல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நியூட்ரான் வந்து புரோட்டானா வந்து மாறிடும். புரோட்டானா மாறிச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு எலக்ட்ரான வந்து வெளில குடுக்கும் அவுட்புட்டா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆன்டி நியூட்ரினோ அது வந்து அவுட்புட்டா வந்து குடுக்கும். இப்ப இந்த பேட்டா மைனஸ் டிகே வந்து என்னன்னா, இன்னொரு எக்ஸ்பெரிமென்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அது வந்து டபுள் பேட்டா மைனஸ் டிகே அப்படின்னு சொல்லுவோம். சில எலமெண்ட்ஸ்ல வந்து என்னன்னா, அட் அ டைம் வந்து 2 நியூட்ரான் வந்து வெளியில வரும். அப்பன்னா சேம் டைம்ல இந்த எக்ஸ்பெரிமென்ட்ல. அப்போ நம்ம அத என்ன சொல்றோம் அப்படின்னா, டபுள் பேட்டா மைனஸ் டிகே அப்படின்றோம். ஒரு நியூட்ரான் மட்டும் வெளியில வந்து அது எலக்ட்ரான் அப்புறம் வந்து ஆன்டி நியூட்ரினோவா மாறிச்சு அப்படின்னா, அது வந்து சிங்கிள் பேட்டா மைனஸ் டிகே அப்படின்னுவோம். இப்போ வந்து 2 நியூட்ரான் வெளில வந்ததுன்னா, அதே பிஹேவியர் தான். உங்களுக்கு வந்து இப்போ 2 எலக்ட்ரான் வரும், 2 ஆன்டி நியூட்ரினோ வந்து வரும். ஸோ, இப்ப ஆனா சில டைம் வந்து இந்த எக்ஸ்பெரிமென்ட்ல வந்து என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆன்டி நியூட்ரினோ வந்து காணோம். வெறும் எலக்ட்ரான் மட்டும் தான் வந்து இருக்கு. ஆனா ஆன்டி நியூட்ரினோ வந்து வெளில வந்திருக்கு அப்படிங்கிறது ப்ரூவ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, அதோட மேத்ஸ் கால்குலேஷன்ஸ் வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எனர்ஜி வந்து லாஸ் இருக்கு. அப்பன்னா வந்து அது வந்து ஆன்டி நியூட்ரினோ தான் இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த பார்ட்டிகள வந்து கேப்சர் பண்ண முடியல. இப்போ என்ன தியரைஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த டபுள் பேட்டா மைனஸ் டிகேலயும் வந்து அந்த ஆன்டி நியூட்ரினோ வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. ஆனா, அது காணாம போனதுக்கு ரீசன் வந்து 2மே மோதி வந்து பஸ்பம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க.
அது எப்படி பஸ்மம் ஆகும் அப்படின்னா அது இம்பாசிபிள் சினாரியோ தான். ஏன்னா ரெண்டுமே ஆன்டி நியூட்ரினோ, அதாவது ஒரு நியூட்ரினோ அப்புறம் ஆன்டி நியூட்ரினோ இருந்ததுன்னா ரெண்டு வந்தது அப்படின்னா காலி ஆகிடும். ஆனால் இது ரெண்டுமே ஆன்டி நியூட்ரினோவாக இருக்குது, இது ரெண்டுமே சேர்ந்தா எப்படி பஸ்மம் ஆகும் அப்படின்றது ஒரு குழப்பமான விஷயம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து இந்த ஆன்டி நியூட்ரினோ வந்து காணாம போனது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். ஏன்னா அது வந்து பாசிபிளே இல்ல. ஆனா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து குடுக்குறாங்க. இது ஒருவேளை மயோரானா பார்ட்டிகிளா இருந்ததுன்னா அது வந்து காணாம போயிடும் அப்படின்னு. அது எப்படி வந்து காணாம போகும் அப்படின்னா, இப்ப வந்து இது வந்து நம்ம 2மே ஆன்டி நியூட்ரினோன்னு வச்சுக்கலாம். இப்ப ஆன்டி நியூட்ரினோல வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஸ்பின் மட்டும் தான் வந்து வேற. அதாவது என்னன்னா, எலக்ட்ரானுக்கு வந்து 3 ப்ராப்பர்ட்டி. அதாவது எலக்ட்ரான், பாசிட்ரானுக்கு வந்து மாஸ், அப்புறம் ஸ்பின், அப்புறம் சார்ஜ். ஆனா நியூட்ரினோ பொறுத்தவரை வந்து மாஸ் அண்ட் ஸ்பின் மட்டும் தான். அப்ப ஆன்டி நியூட்ரினோக்கு வந்து 2மே ஒரே ஸ்பின் தான். இது ஒரே டைரக்ஷன்ல தான் வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப என்னன்னா, ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால வந்து என்னன்னா, இந்த ஸ்பின் வந்து ஒரு நியூட்டனுக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப 2மே நெகட்டிவ் ஹால்ஃப்னா, ஒண்ணு வந்து பாசிட்டிவ் ஹால்ஃப் வந்துச்சுன்னா, இது 2மே சேர்ந்து பஸ்பம் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. அப்பன்னா இந்த மாரி மாறுறது தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மயோரானா பார்ட்டிகிள் அப்படின்றாங்க. ஏன் வந்து மாறுது அப்படின்னா, ஏன்னா நியூட்ரினோ வந்து அது நியூட்ரினோவும், ஆன்டி நியூட்ரினோவும் சேர்ந்து இருக்கிறதுனால வந்து என்னன்னா, இந்த ஸ்பின் வந்து டிட்டர்மினிஸ்டிக்கா இல்லாம ஒரு பாயிண்ட்ல வந்து மாறுனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது 2மே வந்து கொலைட் ஆகி இது வந்து பஸ்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த டபுள் பெட்டா மைனஸ் டிகே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் வந்து இந்த பார்ட்டிகல் காணாம போனதுக்கு ரீசன் வந்து இதுதான் அப்படின்னு. நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணா எப்பயுமே காணாம போகுமா அப்படின்னா, எப்பயுமே காணாம போகாது. ஆனா காணாம போகுது. அது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து என்னன்னா, காணாம போற டைம் வந்து என்ன ஆகுதுன்னா, இது மயோரானா பார்ட்டிகளா இருக்கிறதுனால வந்து அந்த ஸ்பின் வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த ஸ்பின் வந்து ரிவர்ஸ் ஆனதுனால, இப்ப ஆன்டி நியூட்ரினோவா இல்லாம இது ஒரு ஆன்டி நியூட்ரினோ, ஒரு நியூட்ரினோவா இருந்து 2மே வந்து கொலைட் ஆகி வந்து பஸ்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து கன்க்ளூட் பண்றாங்க. இப்ப நம்ம ஏன் இத மயோரானா பார்ட்டிகிள் அப்படின்னு நம்ம கால் பண்றோம்னா நியூட்ரினோவ, ஏன்னா வந்து இந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால வந்து அதனோட ஓரியன்டேஷன், அதாவது அதனோட ஸ்பின் ஆட்டோமேட்டிக்கா மாறுனதுனால என்னன்னா, அந்த பார்ட்டிகிளோட தன்மையே மாறிச்சு. ஆன்டி நியூட்ரினோ இருந்தது நியூட்ரினோவா மாறிச்சு. அப்பன்னா நம்ம என்ன அஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு நியூட்ரினோ வந்து உள்ளேயும் ஆன்டி நியூட்ரினோ இருக்கிறதுனால அது மட்டும் தான் வந்து இது வந்து மாறும்போது ஆன்டி நியூட்ரினோ இருந்து நியூட்ரினோ மாறிச்சு. அது அப்புறம் மாறிச்சு அப்படின்னா அது வந்து ரிவர்ஸா மாறிடும் அப்படின்னு. ஆனா மத்த பார்ட்டிகிள்ஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. நீங்க எலக்ட்ரான வந்து நீங்க பாசிட்டிவானா மாத்த முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து சார்ஜ் இருக்கு. நீங்க சார்ஜ மாத்தணும். நீங்க ஸ்பின்ன மாத்தி விட்டாலும் தியரிட்டிக்கலா உங்களால சார்ஜ மாத்த முடியாது. ஆனா நியூட்டனுக்கு வந்து சார்ஜ் இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களால வந்து ஸ்பின்ன நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா, உடனே வந்து அந்த பார்ட்டிகிள் வந்து ஆன்டி பார்ட்டிகிளா வந்து மாறிடும். அது ஏன் வந்து மாறுது அப்படின்னா, அது நம்ம அந்த மயோரானா ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கிறதுனால, மயோரானா சொன்ன மாரி சில பார்ட்டிகிள் வந்து உள்ளேயே 2மே இருக்கிறதுனால வந்து, அந்த பார்ட்டிகிள் வந்து ஆன்டி பார்ட்டிகிள், பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்றதுனால வந்து என்னன்னா, நம்ம வந்து டிட்டர்மினிஸ்டிக்கா வந்து எதா பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அவரோட தியரி. இதுதான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதனால வந்து என்ன சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, இப்ப வந்து இது வந்து மாறிட்டு போகுது. இது பஸ்மவாட்டம் அப்படின்னு நம்ம விட்டுறலாம். ஆனா என்ன இது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நியூட்ரினோ வந்து சார்ஜ் இல்லாதனால வந்து, நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, நம்ம வந்து இந்த ஸ்பின்ன மாத்திட்டோம் அப்படின்னா, ஒரு நியூட்ரினோவ ஆன்டி நியூட்ரினோவா மாத்த முடியும். இல்ல நியூட்ரினோவா மாத்த முடியும். ஏன்னா நம்ம வந்து வெளியில வந்து அந்த ஸ்பின்ன மாத்தறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணதுனால வந்து, இது ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணுச்சு. இதுதான் வந்து நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு அடிப்படையே. இப்ப குவாண்டம் கம்ப்யூட்டர்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, எல்லாமே எலக்ட்ரான்ஸ் வச்சு தான் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். அது வந்து நம்ம கியூபிட்ஸ் அப்படின்னுவோம். அது எல்லாமே வந்து சூப்பர் பொசிஷன் பேஸ் பண்ணி இருக்கு. அந்த சூப்பர் பொசிஷன் வச்சு தான் வந்து கியூபிட்ட வந்து பில்ட் பண்ணாங்க. அந்த கியூபிட் கேட்ஸ் எல்லாமே. இப்ப சூப்பர் பொசிஷன்ல வந்து என்ன ஒரு ரிஸ்க் அப்படின்னா, நாய்ஸ் லெவல் வந்து ஜாஸ்தி. அதனால உங்களுக்கு வந்து எரர் வந்து ரொம்ப ஹையர் பெர்சன்டேஜ். இப்போ வந்து நம்ம இந்த மயோரானா பார்ட்டிகிள் வருவோம். இந்த மயோரானா பார்ட்டிகள்ல வந்து ஒருவேளை நம்ம இந்த ஸ்பின்ன வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம நெனச்ச நேரத்துல வந்து இது 2மே வந்து ஆன்டி நியூட்ரினோ இல்ல நியூட்ரினோ பார்ட்டிகிளா மாத்த முடியும். அப்பனா இது வந்து நம்ம குவாண்டம் வேர்ல்ட்ல வந்து இது வந்து 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து கொலைட் ஆகி பஸ்பம் ஆகாது. நம்ம நெனச்ச டைம்ல வந்து என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்பின்ன நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா, இது வந்து 0 ஆயிடும். அப்பனா நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து 0. இப்ப கம்ப்யூட்டர்ல வந்து எல்லாமே ட்ரை பண்றது வந்து என்னன்னா, இந்த ட்ரெடிஷனல் கம்ப்யூட்டர்லயும், கியூபிட்லயும் வந்து உங்களுக்கு டிட்டர்மினிஸ்டிக்கா ஒரு ஆன்சர் வந்து வேணும். என்ன ஆன்சர் அப்படின்னா, உங்களுக்கு 0 இல்ல 1 வந்து வேணும். அந்த ஆன்சர கண்டுபிடிக்க தான் வந்து இப்ப இருக்கிற குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த சூப்பர் பொசிஷன் வச்சு கால்குலேட் பண்றாங்க. ஆனா சூப்பர் பொசிஷன் எரர் நெறைய இருக்கு. இப்ப இந்த மாரி கேஸ்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எரர் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஒரு 2 நியூட்டன் இருந்தது அப்படின்னா, அத வந்து நம்ம வந்து அது 1ன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. நம்ம டிட்டர்மினிஸ்டிக்கா ஒரு நியூட்ரினோவோட ஸ்பின்ன மாத்திட்டோம் அப்படின்னா, இந்த 2 நியூட்ரினோ வந்து வச்சு நம்ம வந்து அது 0வா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அது வந்து காலி ஆயிடும். ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, இது குவாண்டம் உலகத்துல வந்து பெரிய பரபரப்பாச்சு. அதுல லீட் எடுத்தது வந்து மைக்ரோசாஃப்ட் தான். மைக்ரோசாஃப்ட் எடுத்து அந்த லீட இப்ப குவாண்டம் சிப் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மயோரானா சிப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அத பத்தி நம்ம வந்து இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். சரி, இப்ப நான் வந்து சம்மரைஸ் பண்றேன்.
மயோரானா வந்து என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னா, அவர் வந்து பார்ட்டிகிள் வந்து சில பார்ட்டிகிள் வந்து ஒரே ஆன்டி பார்ட்டிகிள் அண்ட் பார்ட்டிகிள் 2மே ஒரே ஸ்டேட்ல வந்து நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து மயோரானா சொல்லிட்டு போனது. அப்பன்னா நம்ம வந்து அப்ப எலக்ட்ரான்ஸ், பாசிட்ரான் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து சார்ஜ் இருக்கிறதுனால வந்து அது ஒரே பார்ட்டிகிள் வந்து ஆன்டி பார்ட்டிகிளா இருக்க முடியாது. அதனால அது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. அதனால சயின்டிஸ்ட் வந்து நியூட்ரினோக்கு வந்து சார்ஜ் இல்லாதனால என்ன பண்ணா, அத ஃபோக்கஸ் பண்ணாங்க. இப்ப நியூட்ரினோல வந்து அது இருக்குமா அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது அந்த பீட்டா மைனஸ் டிகே அத பார்க்கும்போது ஆன்டி நியூட்ரினோ வந்து வெளியில வந்தது. ஏன்னா ஒரு நியூட்ரான் வந்து அந்த ஆட்டம் விட்டு கிளம்பிச்சு அப்படின்னா ஒரு ஆட்டமோட டைப்பே மாறிடும். இப்போ கார்பன் 14 வந்து ஒரு நியூட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அந்த நியூட்ரான் வந்து புரோட்டானா மாறிச்சு அப்படின்னா அது நைட்ரஜன் 14 ஆயிடும். அப்போ வந்து என்னன்னா அப்போ ஆன்டி நியூட்ரினோ வந்து வெளியில வரும். அந்த டைம்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானும் வரும். இப்போ அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து டபுள் பீட்டா மைனஸ் டிகே அப்படின்னு நம்ம பண்ணும்போது என்ன உங்களுக்கு வந்து 2 ஆன்டி நியூட்ரினோ 2 எலக்ட்ரான் வந்தது. ஆனா அந்த டைம்ல வந்து ஆன்டி நியூட்ரினோ வந்து காணும் சில டைம். அப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன சொல்றேன்னா இது வந்து மயோரானா பார்ட்டிகல் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஏன் மயோரானா பார்ட்டிகல் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த நியூட்ரினோ வந்து 2மே ஆன்டி நியூட்ரினோ வெளில வந்தாலும் ஏதோ சிச்சுவேஷன்ல வந்து அந்த நியூட்ரினோட ஸ்பின் மாறினதுனால வந்து என்னாச்சுன்னா ஒரு ஆன்டி நியூட்ரினோ வந்து நியூட்ரினோவா வந்து மாறிச்சு. அப்போ 2மே கொலைட் ஆகி வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இதுதான் வந்து மயோரானா பார்ட்டிகல் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாங்க. இது என்ன எங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த குவாண்டம் டைம்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ சூப்பர் பொசிஷன் வச்சு நிறைய எரர்ஸ் இருக்கிறதுனால வந்து எலக்ட்ரான்ஸ் வச்சு தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்பின்னை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து டிட்டர்மினிஸ்டிக்கா வந்து நியூட்ரினோஸ் வச்சு அதாவது எலக்ட்ரான் நியூட்ரினோஸ் வச்சு நம்ம சொல்ல முடியும். ஒன்று வந்து பாசிட்டிவ் அதாவது 1ஆ இல்லை 0வா அப்படின்னு. ஏன்னா நம்ம நினைச்ச நேரத்தில் வந்து இது நியூட்ரினோவா மாற்ற முடியும் ஆன்டி நியூட்ரினோவா மாற்ற முடியும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிட்டர்மினிஸ்டிக்கா வந்து 1ஆ 0 வந்துடும். அதுதான் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து மயோரானா 1 அப்படின்னு அந்த சிப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மயோரானா பார்ட்டிகளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மயோரானா பார்ட்டிகல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். நம்போ இந்த வீடியோட கன்டினியூஷன் வந்து பார்ப்போம். அது எப்படி இந்த மயோரானா பார்ட்டிகல் வச்சு எப்படி குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். என்னோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போய் சொல்லுங்க. வந்து சேனல வந்து விசிட் பண்ண சொல்லி. என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டியும் வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.